எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். என்னடா பேர் வாயிலே வரமாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும், இந்த ஃபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்ட்லேருந்து என்ன கதை என்னதான்ப்பா ஒருத்தவங்க ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னு தான் மைண்ட் போயிட்டுருக்குன்னு தவிர, என்ன கதைன்றது யாருக்குமே தெரியல, முழுசாக யாரும் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்து படித்து சில இன்ஃபர்மேஷன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை குறித்து தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்ஸ்டீன்னா என்ன அர்த்தம்? எப்ஸ்டீன்றது ஒரு ஆள், ஒரு மனுஷனுடைய பேர். ஸோ அவர் மூலியமாக வந்த நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சொல்யூஷனை பற்றி தான் இந்த ஃபைலில் அவங்க ரிலீஸாக பண்ணியிருக்காங்க. 2019 ஜெயிலுக்குள்ளே எப்ஸ்டீன்றவர் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது மொத்த அமெரிக்காவும் அவர் தூக்கு போட்டுக்க வாய்ப்பே இல்லை, இது கண்டிப்பாக கொலையாக இருக்கும், இந்த இஷ்யூவை நீங்கள் மறு விசாரணை செய்யணும், ஒழுங்காக விசாரிங்க, இது கண்டிப்பாக தூக்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது நடக்குது? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பழைய இன்ஃபர்மேஷன், பழைய மெமரிஸ், பழைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம போவோமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்ஸ்டீன்றவர், அவர் சின்ன வயசில் அவர் வளர சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு லெவலில் இருக்கணும், நல்ல காசு இருக்கணும், நினச்சதெல்லாம் நினைக்கிறப்ப வாங்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்டில் தான் இருப்பார். ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அடிப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்பவே நொந்து போய் அப்புறம் அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வேலையை விட்டு அவரை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் தான் அவர் சின்ன வயசுலேன்னு வளர்ந்தார். ஸோ ஒரு டைமில் அவர் பெரிய டிகிரி செஞ்சார், டிப்ளமா ஏதோ ரெண்டில் ஒன்று செஞ்சார் அவர். ஆனால் அந்த டிப்ளமாவை எடுக்காமையே அவர் அந்த காலேஜ்லேருந்து வெளியேட்டார். ஸோ வெளியானோன்னே ஏதோ ஒரு கிருபையில், ஏதோ ஒரு புண்ணியத்தில் அவருக்கு மேத்ஸ் வாத்தியார், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராக வேலை கிடைக்கும். ஸோ அவர் ரொம்ப நாள் போக போக சொல்லிக் கொடுக்குறப்ப, அவர் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 13, 14, 15 இந்த ஏஜ், இல்லைனா இதோட கம்மியான ஏஜில் தான் இருப்பாங்க. ஸோ அவர் சொல்லிக் கொடுக்குற டைமில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா, அவரோட எஸ் அ டீச்சராக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஸ்கூலை விட்டு அவரை தூக்கிடுவாங்க. அதாவது அவரை ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த காலேஜுக்கு வேணாம் அப்படின்ட்டு அவரை பாங் பண்ணிடுவாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வேலை இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மேத்ஸ் சொல்லி கொடுப்பார்ல, அந்த சொல்லி கொடுக்குற ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா அவர் கொஞ்சம் கிண்ணலாக இருந்தனால அவங்க அப்பா ஒரு ஷாப் வச்சுருப்பார், ஒரு கடை வச்சுருப்பார், மளிகை சாமான் கடை, இல்லை பகு கடை, அந்த மாதிரி ஒரு கடை வச்சுருப்பார். அவங்க அப்பா மூலியமாக அவர் அவங்க அப்பாவோட கடையில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு லெவலுக்கு வர்ற டைமில் அவருக்கு எப்படியாவது உடனே பணக்காரவங்களை ஆயிடணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்குள்ளே இறங்க ஆரம்பித்தார். ஸோ அவர் பிஸ்னஸ்குள்ளே இறங்க சொல்ல, பிஸ்னஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிளைண்ட் கூட பேசி அவங்கள அவரோட பிஸ்னஸ்க்கு சம்மதிக்க வச்சு சைன் அந்த கிளைண்ட் அவருக்கு சைன் வைக்கணும்ல. ஸோ அந்த சைன் வைக்க சொல்ல சம்டைம்ஸ் அந்த கிளைண்ட் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதாவது பெனிஃபிட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ப்ராடக்ட் விற்கிறோன்னா நிறையா கஸ்டமர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்குமா, அந்த மாதிரி தானே யோசிப்பாங்க. ஸோ ஃப்ரீ கிஃப்டாக ஏதாவது அந்த கிளைண்ட் கொடுக்கும், அது பெரிய பிஸ்னஸ். ஸோ அவங்க எதிர்பார்ப்பாங்க, என்ன தான் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தாலும் ஃப்ரீயாக இல்லைன்னா கிஃப்டாக ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த சம்டைம்ஸ் அந்த கிஃப்ட்டு அப்படி இல்லைனாலே அவங்க இந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கிளைண்ட் கொஞ்சம் யோசிப்பாங்க சைன் வைக்கிறதுக்கு. ஸோ இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு நான் இது செய்கிறேன், அதுக்கு பதிலாக பிஸ்னஸ் நீ இதுக்கு அப்புறம் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் நீ என் கூட தான் செய்யணும், இல்லைனா நீ எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் உந்தோங்க நீ எனக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைனா எனக்கு ஒரு காடி வேணும், இல்லைனா எனக்கு பொண்ணுங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடிக்டட், எனக்கு பொண்ணுங்க நீ பார்த்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயமும் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக நீ உனக்கு இது வேணுமா, ஓகே நீ சைன் போடு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி அவரும் செஞ்சு ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டார்.
ஸோ ஒரு லெவலுக்கு வந்தோடனே இப்போ தான் வந்து இவருக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. அதாவது இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான பீப்புள் இருப்பாங்க. லைக் பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என் மைண்டில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஃபோட்டோவில் நீங்கள் பார்ப்பீங்களா, ஒரு ஒரு நாட்டோட பிரின்ஸ் கூட இந்த கேஸில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய சொல்ல இந்த மாதிரி கான்டாக்ட் கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட் கிடச்சி அவங்க கூட சில பிஸ்னஸ் வைக்க சொல்ல, ஸோ அவங்களாம் பெரிய பெரிய ஆள். அவங்க கூட ஒரு ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்தாலே நம்மளோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய அமௌண்ட்லாம் அவருக்கு கிடைக்கும். ஸோ அவர் என்ன பண்ணிடுவார், இந்த மாதிரி கிடைக்கிற காசுங்களை வச்சு அவர் என்ன பண்ணிடுவார், கொஞ்சம் ஒரு பெரிய ஐலேண்ட் ஒன்று வாங்கி போட்டுருவார். அதேமாரி ப்ரைவேட் ஜெட்டும் அவருக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஜெட்டும் அவர் வாங்கிடுவார். ஸோ இந்த இந்த மாதிரி நடக்கிறது மத்தியில் இப்போ பெரிய ஆள்லாம் கான்டாக்ட் வச்சுருக்காங்களே. ஸோ பெரிய ஆளுக்கெலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தான் வீக்னஸாக இருக்கும், நிறைய பேருக்கு பொண்ணுங்க இல்லை. ஆனால் அந்த ஒரு பார்ட்டி, அந்த ஒரு பார்ட்டி இல்லை, நேனே அந்த பார்ட்டி இல்லை, நான் சொல்கிற பார்ட்டி வந்து நல்லா கிளப்பிங், சிகரெட், தண்ணி, அந்த மாதிரி அடிக்ஷன் நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார், அவர் தான் ஒரு ஐலேண்ட் திறந்துட்டார்ல. ஸோ ஒரு ஐலேண்ட் திறந்ததுக்கப்புறம் இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவார். இவங்க வந்து இவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு, ஸோ தட் அந்த ஒரு பாண்ட், அந்த பணக்காரவங்க மத்தியில் இவருக்கு இருக்கிற பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. ஸோ இவர் வந்து இன்வைட் பண்ணுவார். ஆனால் அங்கே வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்றதுக்காக இவங்கெல்லாம் போவாங்கன்னா, அங்கே வந்து நிறைய பொண்ணுங்க இல்லை, நிறைய குழந்தைங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்ல எனக்கு ஏன் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுங்க முக்கால்வாசி பொண்ணுங்களில் 10 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் நிறைய பேர், நிறைய பிள்ளைங்க 10 வயசு கீழே உள்ளவங்க. அதில் 2-3 பையனுங்க, குட்டி குட்டி பையனுங்களும் இருக்கானுங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த பிள்ளைங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியவங்களாம் வராங்களே, ஸோ இவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது தான் அந்த பிள்ளைங்களோட வேலை. லிட்ரலி உண்மையிலே இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுவும் நம்ம வாழ்கிற இந்த ஜெனரேஷன் டைமில், அந்த காலத்தில் டைனோசர் முட்டை போட்டுச்சு அப்படின்னு ஒரு கதையை கேட்ட டைம் போய் இப்போ நம்ம வாழ்கிற இந்த டைமில் தான் இது நடந்திருக்குன்ற உண்மை தான் இது. ஸோ அந்த பிள்ளைங்க சில பேருக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து அந்த பிள்ளை வந்து எனக்கு முன்னுக்கு ஆடினா போதும், எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா போதும், எனக்கு இந்த சின்ன சின்ன கால் அமுத்தி விடணும், கை அமுத்தி விடணும், அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. இல்லை, இந்த பிள்ளைக்கிட்டேருந்து எனக்கு ப்ளஷர் வேணும் அப்படின்னு அந்த 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை வந்து அவங்களோட ப்ளஷருக்காக பாய்ச்சிக்கிட்ட ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிள்ளைங்க எப்படிங்க வந்தாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அந்த அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு டைமில் வந்து அந்த நாட்டில், அதாவது அமெரிக்காவில் அந்த நாட்டில் வந்து ஒரு ஏழ்மைப்பட்ட பிள்ளைங்களும் இருப்பாங்க, குடும்பமும் இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, நிறைய ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஏழ்மையான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஆனால் பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்குங்க, சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்குங்க, ஆனால் வெரி ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக அவங்க டார்கெட் பண்ணி தான் இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எப்ஸ்டீன்றவர் அந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷனாக நான் அழகாக இருக்கிற பிள்ளைங்கிட்ட போய் டெய்லி நீங்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துடணும் என் கூடயே, ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்க ஏழ்மையானவங்கன்றனால ஓகே. ஆனால் என்ன வேலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வேலை இருக்குது, பிள்ளைங்களை அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறனால ஃபேமிலி மெம்பர்ஸும் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு போனால் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அது என்ன பண்ணுதுங்கன்னு தெரியாது, அதுங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேலை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிள்ளை 2 பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களை வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அனுப்பிடுவாங்க. ஸோ மறுபடியும் இந்த பிள்ளைங்க வந்தோடனே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதுங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த அமௌண்ட் உள்ளுக்கு அவங்க பேங்க்குள்ளே போட்டோன்னே அந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்தமாதிரி நான் வேலைக்கு அனுப்புனேன், ஒரு நாள் இவ்வளோ கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 பிள்ளைங்க இன்னும் ஒரு 2-3 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி போய் தான் இந்தமாரி பெரிய ஒரு ஐலேண்டில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு, அந்த பிள்ளைங்களோட கூட்டமே. ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு முக்கால்வாசி பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதில் இந்த மாதிரி நிறைய பார்ட்டி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போக சொல்ல, ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிள்ளை போகுது இங்கேருந்து. ஸோ அந்த பிள்ளை போக சொல்ல
போயிட்டு கரெக்டாக அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துருச்சுன்னா, அவரோட ப்ளஷருக்காக அந்த பிள்ளையை பாய்ச்சிக்கிட்டாரு. ஒன் ஆஃப் த பெரிய பவர்ஃபுல்லான பீப்புளில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பாய்ச்சிட்டாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மாட்ட நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்றத சொல்லிடுச்சு. காசு மசூ பண்ணிடுச்சு. காசு வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த பிள்ளை வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது, இன்றைக்கி வந்து என்ன வேலை கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பேரண்ட்ஸால் தாங்க முடியல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு, என் பிள்ளையை வந்து வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாய்ச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்டர் ஏஜ் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறது பேரண்ட்ஸோட தப்பு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அவங்க மேலே தான் வரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சில காரியத்தை கேட்க சொல்ல, எஃப்டின்கிட்ட கேட்க சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிள்ளை ஒரு ப்ராஸ்டிடியூட், அவங்க அம்மா ஆல்ரெடி ப்ராஸ்டிடியூட்காக யூஸ் பண்ணுறாங்க, இப்போ என் பேரை யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படியே மாற்றிட்டாங்க. மாற்றினோன்னே ஸோ அந்த பிள்ளை மேலே அந்த கேஸு இதாகிடுச்சு, போயிடுச்சு. எஃப்டின் வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ அவர் இன்னும் அதை கண்டினியூஸாக செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவர் கண்டினியூஸாக செய்ய அவர் மேலே இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இன்னும் 2-3 பிள்ளைங்க மூலியமாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அவர் கூட்டிகிட்டு போன நிறைய பெரியவங்களில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு தடவை போக சொல்ல, இவங்க எல்லாமே அண்டர் ஏஜாக இருக்காங்க, இது தப்பு, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாராம். அவர் போயிட்டு அவர் வெளியே ஆயிட்டார் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வர முடியாது, இது ஒரு தப்பான விஷயம், மாற்றிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டாராம். ஆல்ரெடி அவர் மேலே இருந்த கேஸு ப்ளஸ் இந்த ஒரு பெரியவங்க வந்து லைட்டாக வெளியே போயிட்டு அது ஒரு லைட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து எடுத்து கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ரிசனில் போட்டாங்க. ஆனால் அந்த ப்ரிசன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. அவருக்கு தேவையான எல்லா திங்ஸும், அவர் குளிக்கணுமா, அவர் வந்து அவருக்கு தேவையான சட்டை துணி ஒரு அவர் ப்ரிசனுக்குள்ளே போகல, அவர் வீட்டுக்குள்ளே, அவர் வீட்டில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி தான் இருந்தாராம். ஏன்னா அவர் போட்ட ப்ரிசனில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவரோட கான்டாக்டில் உள்ளவங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தான் அவர் கையில் பிடிச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லாருமே அங்கே வர்றவங்க போகிறவங்க அந்த மாதிரி. அண்ட் இவர் ஜெயிலுக்குள்ளே இருக்க சொல்ல வெளியான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இவர் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் வச்சுருக்காரு. ஐ மீன் அவரோட ஐலேண்ட் ஃபுல்லாகவே அவர் என்ன பண்ணியிருப்பாருனா, சிசிடிவி, குட்டி குட்டி சிசிடிவி, குட்டி குட்டி ஹிடன் கேமராலாம் மறைச்சி வச்சுருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஏன் இந்த ராஜ மரியாதை, ஏன் வந்து அவர் இந்த மாதிரி இருக்காருன்னு ஒரு கொஷின் பண்ண சொல்ல, அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வரும். கொஞ்சம் எல்லாருமே அங்கே உள்ளே போய் என்னென்ன பண்ணாங்கன்ற வீடியோ ஆதாரம்லாம் இவர்கிட்ட இருக்குது. அதனால தான் இவர் ஜெயிலுக்கு ப்ரிசனில் போட போகிறாங்கன்னு சொன்னப்பயே அவருக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஜெயிலில் உள்ளவங்களே. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னா, அவருக்கு சாதகமாகவே வருது. ஏன்னா அவருக்கு விரோதமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜுக்கே அவர் வந்து மாமா வேலை பார்ப்பார். ஷார்ட்டாக சொல்ல போனால் அதுதான் மாமா வேலை பார்ப்பார். ஒரு போலீஸ் வந்து நியாயமாக நீதி நேர்மை நியாயம் அவருக்காக போராடணும்னு நினைக்கிறாங்களா, அவருக்கும் அவர் இந்த மாமா வேலை பார்த்து கொடுத்துருவாரு அந்தமாரி. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ் அவருக்கு கிடச்சிச்சு. என்னன்னா, அவருக்கு 7 நாள் ஒரு வாரத்தில் 7 நாளில் 6 நாள் வந்து அவர் வேலைக்கு போகலாம். அதுவும் 12 மணி நேரம் தான் அவர் வெளியே இருக்கணும், வெளியே அவரோட வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவர் இங்கே தான் வந்துடணுன்ற ப்ரிவிலேஜ் வந்து அவருக்கு கிடச்சிச்சு. இந்த உலகத்தில் அந்த அமெரிக்காவில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜாக அதை இருந்துச்சு. 12 மணி நேரம் தான் அவர் வெளியே இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் 9 மணி 8 மணிக்கு போனார்னா, அவர் வந்து விடிஞ்சு 1 மணி 2 மணி அந்த மாதிரி தான் வருவாராம். அவர் என்னான்னு கேட்க ஒரு ஆளு கூட இல்லைங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இஷ்யூ போணுச்சு. ஸோ கொஞ்ச நாள் போக 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 மறுபடியும் அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வேறு ஜட்ஜோட கைக்கு போணுச்சு. அந்த ஜட்ஜ் வந்து உண்மையிலே எப்படி சொல்கிறதுனா, அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக, இல்லை நீ எந்த இதுவும் எனக்கு கொடுக்க வேணாம், ஓகே, நீ எந்த ப்ரிவிலேஜும் எனக்கு நீ கொடுக்க வேணாம், நீ தப்பு பண்ணியிருக்கினா உனக்கான தண்டனை வரும், நீ தப்பு பண்ணலன்னா உனக்கான தண்டனை வராது. ஸோ நான் வந்து என்னோடய வேலையை நீ செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் ஜட்ஜுக்கு தெரிஞ்சிச்சு இப்படி தான் எல்லாரையும் அவங்க வந்து கவுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இல்லை உனக்கு தேவையான உனக்கு தக்க தண்டனையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் மேட்டினோடனே அவர் என்ன பண்ணிடுவார், இல்லை என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, யாரெல்லாம் இதில் இன்வால்வாக இருக்கா, யார் என்ன எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஸோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே இவர் தான் சொல்ல போகிறான்னு வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ஃபியூ டேஸில் வந்து மறுபடியும் அவரை வந்து விசாரணைக்காக மட்டும்தான் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
அவங்கள கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நியூஸ் வருது 2019 அவர் வந்துட்டு தூக்கு மாட்டிக்கிட்டாரு ஜெயிலில், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூஸ் வருது. ஸோ அப்போ வந்து அந்த இஷ்யூ வந்து அந்த அமெரிக்காவில் கொஞ்சம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தனால மக்கள் கேட்டது என்னன்னா, எப்படி தற்கொலைன்றீங்க? அமெரிக்காவில் தற்கொலை, அது ஜெயிலுக்குள்ளே உங்களோட அவங்கள பாதுகாக்கிற காவலாளி எங்க? அப்புறம் சிசிடிவி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு ப்ரீசன். ஸோ கண்டிப்பாக பக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க பார்ட்னராக தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அவர் எங்கே போனார் அந்த டைமில்? அப்படிலாம் விசாரிக்க சொல்ல அப்போ தான் போலீஸ் சொல்லுவாங்க, ஆல்ரெடி அவர் வந்து ஏற்கனவே ப்ரிசனில் போட்ட டைமில் வந்துட்டு ஒரு தடவை அவர் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கழுத்தில் வந்து ஒரு வெட்டு இருந்துச்சு, தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட என்னான்னு கேட்டதுக்கு சத்தம் வேகமாக கேட்டுச்சு. அப்போ தான் அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ தான் என்னான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கூட இருந்தவர் வந்து அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் இல்லை, நீ தான் தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு தடவை அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஆனால் அவர்கிட்டே அந்த மாதிரி மழுப்பிட்டு போலீஸ்காரங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுக்கல, விட்டுட்டாங்களாம். ஸோ இந்த தடவை தற்கொலை பண்ணோன்னா மக்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, ஸோ அவர் தான் தற்கொலை பண்ணால் இங்கே சிசிடிவி ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு மக்கள் கொந்தளிச்சோன்னே அவர் என்ன போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டைம் பார்த்து வந்து சிசிடிவி வேலை செய்யலை. ஸோ பாதுகாத்துக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப அசந்து தூங்கிட்டாங்க. அப்புறம் ப்ரீசனில் ஒருத்தர் பக்கத்துலேயே இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக இருந்து தானே ஆகணும், அவர் எங்கே அப்படின்னு கேட்டப்போ திடீர்னு தெரில அவர் எங்கே போனான்னு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் உள்ளுக்கு வந்தார். ஸோ நாங்கள் பார்க்க சொல்ல எங்களோட கணிப்பின் படி பார்த்தா அவர் வந்து அவங்க போட்டிருப்பாங்கள்ல படுக்கிறதுக்குன்னு இடம் அந்த ப்ரிசனில். ஸோ அந்த மேலேருந்து அவரே வேகமாக கீழே குதிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு. ஸோ ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும், ஆனால் அவரே இறந்துட்டாங்கன்னு. இன்னொரு பக்கம் தியோரி என்ன சொன்னால் அவர் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தற்கொலையே இல்லை, இது கண்டிப்பாக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, அது தற்கொலைன்னு மாற்றி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் சிசிடிவி பிரச்சனை ஆகுமா? அமெரிக்காவில் வந்து அது ஸ்ட்ரிக்ட் இது ஸ்ட்ரிக்ட்டுன்றீங்க, ஆனால் வந்துட்டு போலீஸ் வந்து அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன கம்பி கட்ட கதையால் இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக போராட்டமாக நடத்துனாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியானுச்சு. ஸோ இதுதான் வந்து எப்ஸ்டீனோட கதை. ஆனால் இப்போது எதுக்கு திடீர்னு அந்த ஒரு ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, இதை ரிலீஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேட்டால் கவர்மெண்டே தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போகுது. கொஞ்சம் அவர் இறந்துட்டார், ஸோ அந்த கேஸ்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடியுது அவரோட கேஸில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கவர்மெண்ட் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா ஃபியூ திங்ஸ் விச் இஸ் அவங்க வந்து எப்ஸ்டீன் வந்து அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு ஆதாரத்தெல்லாம் வச்சு தான் வந்துட்டு இந்த பெரியவங்கள்லாம் மிரட்டிருக்காங்க. அந்த வேர்ல்டில் பவர்ஃபுல்லான பீப்புள், ரொம்ப அப்படியே அதிகாரத்தில் இருக்கிற நிறைய பேர், பவராக இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேரோட வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து இவர் வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் உள்ளுக்கு போய் நிறைய சலுகை அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் இறந்ததுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து உள்ளுக்கு இருக்க சொல்ல ஒரு தடவை சொல்லியிருப்பார்ல, அந்த ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ் கிட்ட அவர் சொல்லியிருப்பார்ல, நான் வந்து யார் இன்வால்வாக இருக்கா எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார்ல. மேபி அதனால தான் வந்து உள்ளுக்கு வச்சே வந்துட்டு ஆள் மூலிமா பெரிய வந்து பவர்ஃபுல்லான பீப்புள், ரொம்ப அதிகாரமானவங்களாம் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இந்த ஃபைல் எதுக்கு கவர்மெண்ட் மறுபடியும் வெளியாக்கியிருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு அந்த டாப்பிக்லேருந்து நம்மளோட இமேஜினேஷனுக்கு கொஞ்சம் வெளியானீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அந்த ஒரு அமெரிக்காவில் நடக்க போகுது, இந்த உலகத்தில் நடக்க போகுது, அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் மக்கள்லாம் இந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த விஷயம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக டக்குன்னு திடீர்னு வெளியாக்குன ஒரு ஃபைலாக தான் இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னத்துக்காக அந்த ஃபைல் திடீர்னு வெளியாகிருக்கு? நியாயத்துக்காகயா, ஜஸ்டிஸ்க்காக வெளியாக்கியிருக்காங்களா தெரியல. ஆனால் இதில் இன்வால்வ் ஆன அத்தனை பிள்ளைங்களோட மூஞ்சும் ப்ளர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டில் இருந்த சில பேர் வந்து நான் தான் அந்த பிள்ளை, சின்ன வயசில் எனக்கு இது நடந்துச்சு, நிறைய பேர் அவங்களே வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இதுதான் நான் சின்ன வயசில் இந்த மாதிரி இருந்தேன், எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நடந்துச்சு
அப்படின்றத. ஆனால் நிறைய விஷயத்த வந்து அந்த சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க ஓப்பன் அப் பண்ணல. ஸோ இப்போ தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்ற கேஸ். ஸோ இந்த ஃபைலோட கேஸ் வந்து இன்னும் நிறைய அப்டேட் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய டிக்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.